ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்கள் அது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது. சோபகிருத வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம். இந்த வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார். தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது. சஷ்டி விரதமும் அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது. இந்த மாதம் பார்த்தேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்க, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், சனி செவ்வாய் கும்பத்திலையும், புதன் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பெயர்ச்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பெயர்ச்சி, அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது ஒரு 4-4.5 மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து 1ஆம் பாதம் திருப்பி 1ஆம் பாதத்திலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார். அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திலிருந்து திருப்பி திருப்பி போயிடுறார். அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வக்கரகதி அடைஞ்சு குரு பகவான் நல்லபடியாக போகிறார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏன்னா சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் மீன ராசியில் இருக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 8-10 நாளில் செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்டுறார். தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தொழிலாளர்களை அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு இந்த ப்ராடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா மழை ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அதனால் தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த 72,000 அந்த ரேஞ்சிலேயே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள், சில தேவையற்ற விஷயங்கள்,
தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை தவிர செங்கல், மண், ஜல்லி இதெல்லாம் விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து, லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து, உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து, லக்னம் என்னன்றதையும் பார்த்து, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா, என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாக்கியம் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய பதவி புகழந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சூரிய பகவான் காரகன் போய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், ராகு, கேது மற்றும் சனி இந்த வருஷ கிரகத்தை வச்சு தான் வருஷத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். குரு, ராகு, கேது, சனி வருஷ கிரகங்கள். அதாவது சூரியன் மாத கிரகம். குரு பகவான் இந்த வருஷத்தில் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த வருஷம் பிறக்கிறது தமிழ் வருஷம் 18 நாளில் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு இது போகிறது மூலியமாக 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போகிறது அப்படின்னும் பொழுது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் தனித்த உருவாக இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அவருடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. மறைந்த இடத்திலிருந்து பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த வேலைகள் செய்பவர்களுக்கும், அது தவிர அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு, அதை தவிர இந்த ஆசாரிகள் இவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆசாரிகள் அதுவும் இந்த தேர் அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். குரு பகவான் 10ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அது நிச்சயமாக எடுத்து செல்லப்படும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோன்னா பண வரவிற்கு சற்று கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 8ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மோட்டார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த கிராசரி மர்ச்சன்ட்ஸு
ஹெட்டு பொசிஷனில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் பார்த்தோன்னா ஒரு 6ஆம் மாதத்துலேருந்து, அதாவது சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலேருந்து வக்கரகதி அடைஞ்சு 11ஆம் மாதம், அதாவது நவம்பரில் வந்து வக்கர நிவர்த்தியாளர், அதாவது சதயம் 1ஆம் பாதத்துக்கு மேலே 1ஆம் பாதத்திலேருந்து திருப்பியும் வக்கரகதி வக்கர நிவர்த்தியாளர். இந்த காலகட்டம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுன்றது, ஏன்னா கண்டக சனி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்களாகும், நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவானை எந்த ஒரு நல்ல கிரகங்களும், அதாவது இயற்கை சுபரும் பார்க்காம இருக்கிறதும், இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு ஏற்றமும் கிடையாது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தாலேனா ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானம் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துன்னு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதை தவிர வந்து சத்யநாராயண பூஜை பௌர்ணமிக்கு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சூரிய பகவானாலும் சரி, இந்த சனி பகவானாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாமரை வந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாக இருக்கும்.